Hi friends, welcome back to my channel Friendly Vlogs. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா வில்வா ஜுவல்ஸ் தாங்க பார்க்க போறோம். வில்வா ஜுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் அன்னபூர்ணா கட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வில்வா ஜுவல்ஸ் இருக்குங்க. ஹெச்எம்ஆர் பிரியாணிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே இருக்குங்க லொகேட் ஆயிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான டிசைன்ஸ் எக்ஸ்க்ளூசிவான ஷோரூமாவே இருக்குங்க. நிறைய டிசைன்ஸ் நீங்க எது வேணா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி 1000 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஹெவி டெம்பிள் டிசைன் ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரியில இருந்து உங்களுக்கு டைமண்ட் லுக் வர்ற மாதிரி பிளாட்டினம் லுக் வர மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க. எல்லாமே வந்து போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒட்டியானமும் விக்டோரியன் கலெக்ஷன்ஸும் காமிச்சிருந்தேன். அதில் வந்து ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துருங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ரீவேல்யூ இருக்குது. 1 year வரைக்குமே உங்களுக்கு வந்து ஏதாவது பாலிஷ் வந்து ஏதாவது டல் ஆயிடுச்சு அப்படின்னா 1 year வரைக்குமே ஃப்ரீ பாலிஷ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து எதுவுமே டல் ஆகாது. நீங்கள் வந்து ரொம்ப ரஃப் அடி அடிக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது கலர் இருக்குன்னா கூட உங்களுக்கு ஃப்ரீ பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. 1 yearக்கு அப்புறமுமே நீங்கள் வந்து அந்த ஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிராமுக்கு 20 rupees இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் வருங்க. உங்களுக்கு பாலிஷ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் கோல்டு ஜுவல்லரி வந்து வாங்குனீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. ரொம்ப வந்து காசு செலவு பண்ணி வேஸ்டேஜ் அதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேஸ்டேஜுக்கு ஆகிற செலவு தான் நீங்கள் வந்து அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி போடலாம். ஆனால் கோல்டு அப்படிங்கும் போது ஒரு கலெக்ஷன்ஸை எடுத்துக்கிட்டா ஒன்று தான் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து மாற்றவும் முடியாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5-6 செட்டு வாங்கலாம். ஒரு கோல்டு கலெக்ஷன்ஸ்க்கு ஈக்குவலாக ஒரு 5-6 செட் கூட நீங்கள் வாங்கலாம். சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபினிஷிங் வைஸ் பார்த்தீங்கன்னா கோல்டே தோது போகும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்தளவு சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் வந்து பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் 5000 அந்த ரேஞ்சில் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒவ்வொன்றும் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அழகாக உங்களுக்கு வேணும்னா அனுப்பி கொடுத்துருவாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் வேர்ல்டு வைட் வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சூப்பராக வந்து வாங்கிக்கலாம். அந்தளவு வந்து கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், நம்ம சேனலில் நிறைய டிசைன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதெல்லாமே பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு கோல்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டை விடவே சூப்பராக இருக்குது. அந்தளவு வந்து சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக தேவைப்பட்டதுன்னா விசிட் பண்ணுங்கள். டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஒட்டியானம் மட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஷோகேஸ்க்கு மட்டுமே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோ பீசஸ் இருக்குது. நீங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணால் நீங்கள் வந்து ஒட்டியானம் கூட சொந்தமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட சொந்தமாக போய் வாங்கிக்கலாம். நீங்கள் கோல்டில் வாங்கினீங்கன்னா ரொம்ப அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் மேரேஜ்க்கு வந்து ஒட்டியானம் போடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையோடு இருப்பீங்க. ஆனால் கோல்டில் வாங்கும்போது பயங்கர காஸ்ட்லியாக இருக்குமே அப்படின்னு தோணிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து ஒரு வேஸ்டேஜுக்கு ஆகிற செலவில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் நிறைய பேரோட பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய பேத்துக்கு பேங்கிள்ஸ் தான். இதுலேயே வந்து இந்த மாதிரி பிங்க் ஸ்டோனு ரூபியில் வேணும், எமரால்டில் வேணும், அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. அவங்களுக்காக இந்த மாதிரி சூப்பரான பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளோட வில்வா ஜுவல்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பேங்கிள்லாம் நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா ஒயிட் ஸ்டோனு, உங்களுக்கு பிங்க் கலரு, க்ரீன் கலரு, உங்களுக்கு கடா டைப் வர்ற மாதிரி, டெம்பிள் டிசைன் வர மாதிரி, இல்லை எனக்கு கோல்டு ஃபினிஷிங் வர மாதிரி வேணும், இல்லை எனக்கு ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அழகாக வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்டோன் வச்ச வளையல் தான் வேணும், இடையில இந்த மாதிரி வந்து பிங்க் ஸ்டோன் க்ரீன் ஸ்டோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி அழகாக வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து டெம்பிள் டிசைன்லேயே உங்களுக்கு வந்து உங்களோட அதாவது உங்களுக்கு ஹாரம் நெக்லஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளோட வில்வா ஜுவல்ஸில் அவைலபிளாக இருக்குங்க. வேறு என்னங்க வேணும், சூப்பராக நீங்கள் வந்து அழகாக வாங்கிக்கலாம். அந்தளவு வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. கலெக்ஷன்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. நான் வந்து வீடியோ முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க.
இதில் எவ்வளோ யூனிக்காக கொடுக்க முடியுமோ இது எல்லாமே சில்வரில் கூட பேங்கிள்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. ஆக்சிடைஸ்டு உங்களுக்கு பேங்கிள்ஸ் கூட இருக்குது. எந்த மாதிரி பேங்கிள் நீங்கள் வேணுனாலும் அந்த மாதிரி பேங்கிள் அழகாக வாங்கிக்கலாம். இதில் லக்ஷ்மி வேணுமா வாங்கிக்கலாம், பீகாக் டைப் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இது பாருங்கள், இது என்னடா பேங்கிளாக என்ன அப்படின்னு நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ இதுவுமே ஒரு சிங்கிள் பேங்கிளாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. செம சூப்பராக இருந்துச்சு, அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இது எல்லாமேவும் கலெக்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், ஆக்சிடைஸ்டு வந்து பேங்கிள்ஸுங்க, செம்ம சூப்பராக இருந்தது. ஸ்டோனோட செம்மையாக கொடுத்துருந்தாங்க. இது பார்க்கும் போதே எப்படி வாங்கிட்டு வந்தோன்னு தோணுச்சு. நைட் வேர் ஃபங்க்ஷன்லாம் வேர் பண்ணால் செம்ம சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், கோல்டு பேங்கிள் உங்களுக்கு தோற்று போகும் அந்தளவு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வில்வா ஜுவல்லரியில் இருக்குதுங்க. ஃப்ளோர் ஃப்ளோராக செக்ஷன் வைஸ் உங்களுக்கு தனித்தனி செக்ஷனாக வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் எது வேணுனாலும் அந்த செக்ஷனுக்கு போய் அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஷோரூமை வந்து நீங்கள் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. இங்கே தான் வந்து உங்களுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து கொட்டி கிடக்குது அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ டிசைன்ஸும் இருக்குது, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அழகாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், டேரெக்டாக போயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். டேரெக்டாக போய் போட்டு பார்த்து கூட நீங்கள் அழகாக பர்ச்சேஸ் பண்ணலாம். எப்படி வேணுமோ அந்த மாதிரி அழகாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதெல்லாம் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸுங்க. ரோஸ் கோல்ட்லேயே வந்து பிரேஸ்லெட்லாம் வந்திருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குது உங்களுக்கு. இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் நல்ல ஒரு ஃபேன்சியாக ரொம்ப யூனிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிக்கிங்க அப்படின்னா நீங்கள் கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட ஈவன் நீங்கள் இங்கே போய் கிஃப்ட் பண்ணலாம். உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு கோல்டு கிஃப்ட் பண்ணணும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி கிஃப்ட் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து கல்யாண பொண்ணுங்களுக்கு வந்து அந்த வங்கி மாதிரி வைப்பாங்க இல்லையா கையில், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. இது வந்து குட்டி குழந்தைங்களுக்கும் இருக்குது, பெரியவங்களுக்கும் இருக்குது. இல்லை ஒரு 48 கிராம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்து வாங்கிக்கலாங்க. இல்லை லக்ஷ்மி டைப் வேணும் அப்படின்னாலும் லக்ஷ்மி டைப் இருக்குதுங்க. இதெல்லாமே நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் சோக்கர் டைப்புங்க. இதுவுமே குழந்தைங்களுக்கு உங்களுக்கு கையில் கட்டுற மாதிரி கிராண்டாக வேணும் அப்படின்னாலும் கிராண்டாகவும் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பிளாக் ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே கோல்டுக்கு எவ்வளோ ஈக்குவலான்ட்டாக என்னென்ன வேணுமோ அந்தளவு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு அழகான நெக் பீஸுங்க. நடுவில் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி டாலர் வருது. சூப்பரான ஒரு சிம்பிளாக நீட்டாக வர்ற மாதிரி இருக்கிற ஒரு அழகான கலெக்ஷன்ஸுங்க. இது வந்து ஒன்று போட்டிங்கன்னா போதும், ஒரு சாரீ கூட நீங்கள் பேரப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதோட கிராம் வந்து பார்த்திங்கன்னா 58 கிராம் வருதுங்க. நல்லாயிருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயே கொஞ்சம் நமக்கு வந்து செமி ஹாரம் டைப்பில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டெம்பிள் ஜுவல்லரி, உங்களுக்கு வந்து ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில், பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில், இந்த மாதிரி உங்களுக்கு குந்தன் ஒர்க்கு, பீச் ஒர்க்கு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒர்க்கோட இருக்கிற மாதிரி பீஸ்லாம் நிறைய இருக்குங்க. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நான் காமிச்சிருக்கிறேன். இன்றைக்கி ஜஸ்ட்டு வேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் சம்திங் வருதுங்க. 100-118 அந்த கிராமில் வரும். நான் அப்ராக்சிமேட் தான் சொல்கிறேன். இது போட்டிங்கன்னா சாரீ கூட போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு சூப்பராக சூட் ஆகிக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்கு மேட்சாக நெக் பீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக் பீஸ் கூட பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கோல்டு ஃபினிஷிங்லேயே எனக்கு வேணும், எனக்கு கோல்டு ஃபினிஷிங் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புச்சாக்கல் மாதிரி வச்சுட்டு சூப்பராக கோல்டு ஃபினிஷிங்கில் இது நீங்கள் போட்டு போனீங்க அப்படின்னா தங்கம் தான் போட்டு வந்திருப்பீங்கன்னு தான் நினைப்பாங்க. அந்தளவு ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க. யாருக்குமே தெரியாது நம்ம கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்ம வில்வா ஜுவல்ஸில் வாங்குகிற எல்லா நகைகளும் கண்டிப்பாக கோல்டுக்கு ஈக்குவலண்ட்டான பீஸே. நீங்கள் வந்து அந்தளவு டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் டைப்பில் எப்படி நம்ம கோல்டில் கிடைக்குதோ அதே மாதிரி நமக்கு கோல்ட் பிளேட்டர்லேயும் கிடைக்குதுங்க. சூப்பராக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கோல்டில் கூட இத்தனை ஃபினிஷிங் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பார்த்து அசந்து போயிட்டேன். அந்தளவு வந்து சூப்பரான உங்களுக்கு கலெக்ஷன்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அன்பீஸ் மட்டும் கொடுத்துட்டு நல்லா தின்னாக கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு ப்ராடாக பிடிக்காது, அவங்களுக்காக தின்னாக இந்த மாதிரி நீங்கள் கலெக்ஷன்ஸ் வாங்கலாம். இதில் வந்து நிறைய பேருக்கு சரி நம்மளால் ஹாரம் நெக்லஸ் வாங்க முடியல அப்படின்னா ஜிம்காஸ் ஆச்சு வாங்கலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஜிம்காஸும் நிறையவே வந்து நம்மளோட வில்வா ஜுவல்ஸில் அவைலபிளாக இருக்குங்க. இதெல்லாம் பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. ரெட் ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க. கலெக்ஷன்ஸ்லாம் வேற லெவலில் இருந்ததுங்க. நானே பார்த்துட்டே இருந்தேன். அந்தளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது.
எனக்கும் எல்லாத்தையுமே காமிக்கணும் அப்படின்னு ஆசை தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டைம் நமக்கு இல்லாதனால தான் கொஞ்சமாக காமிச்சிருக்கிறேன். இந்த பேங்கிள் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் போட்டுக்கலாம். ஒரு 80 கிராம் வருது இது. நல்லா சூப்பராக எல்லா செட்டுக்குமே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த அளவு நல்லா சூப்பராக ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் கையளவு எது இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரூ டைப்பில் போடும்போது நல்லா அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரம் டைப்பில் நல்லா பாலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், வந்துட்டே இருக்கு. என்னடா இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் வந்து 2 லேயர்ல வர்ற மாதிரி லக்ஷ்மியும் அன்னப்பச்சியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டாலருங்க. அந்த டாலர் மாதிரியே குட்டி குட்டி அன்பீஸ் கொடுத்துருக்காங்க. நடுவில் வரிக்காய் மாலை, அந்த வரிக்காய் சொல்லுவாங்கல்ல, அது கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே என்ன அமௌண்ட் வரும் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அழகா. இதுவுமே அந்த டாலர் வந்து பீச் ஒர்க்கோட வந்திருக்கிறதுனால அதுவுமே அழகா இருந்தது. இது 2 பக்கம் மயில் வந்துட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இதுவுமே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ளோர் ஃப்ளோராக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு கன்ஃபியூஸ் ஆவீங்க. அந்தளவு கன்ஃபியூசிங் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வேறு லெவலில் நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக பிடிக்கல அப்படின்ட்டு வரவே மாட்டீங்க. ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்னால் வேறு லெவலில் இருந்தது. சிம்பிளாக வேணும்னா நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கிராண்ட் பீஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிராண்டாக கூட நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பால் தொங்குற மாதிரி, மயில் வச்ச மாதிரி, ஃபெதர் வச்ச மாதிரி, இந்த மாதிரி பேங்கிள்லாம் வந்து ஒரு லக்ஷ்மி டைப் பேங்கிள் வச்ச மாதிரி, அதில் க்ரீன் ஸ்டோன் வச்ச மாதிரி அழகழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. லைட் வியூ வேணும்னா லைட் வியூ எடுத்துக்கலாம், இல்லை டீப் வியூ வேணும்னா டீப் வியூ எடுத்துக்கலாம். எந்த மாதிரி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ உங்களோட கனவுக்கு அப்பாற்பட்ட கலெக்ஷன்ஸ் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், இது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக 2 லேயரில் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 லேயரையும் இணைக்கிற மாதிரி ஒரு அன்பீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் வேறு லெவலு. இதுவுமே பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நெக் பீஸு. இந்த மாதிரி நகையெல்லாம் நீங்கள் காலத்துக்கும் வச்சு நீங்கள் பாலிஷ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதுங்க. காலத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கழுத்தையே மறைச்சிக்கும். அந்த அளவு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா 3 லேயரில் கொடுத்துருக்காங்க. நடுவில் லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. இது செம்மையாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே அப்படியே நமக்கு வேர் பண்ணணும் அப்படின்னு தோணும். அதனால தான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸு நான் வந்து அவங்களோட ஜிம்காக தான் போட்டிருக்கிறேன். மேட்சாக வந்து நெக் பீஸும் போட்டிருக்கிறேன். இது வந்து நம்ம சாரீ வேர் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். குர்த்தீஸு, சல்வார் கூட நீங்கள் வேர் பண்ணும் போதும் நல்லாயிருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா? ஆமாங்க, எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருப்போம். அந்தளவு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதிலே ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ் வேணுனாலும் இருக்குது. நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ட்டு நிறையா வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ட்டு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. நானே பார்த்து வியந்து போயிட்டேன். அந்தளவு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்ததுலேயே எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
எதை பார்க்குறது எதை விடுறது அப்படின்னு தெரியலங்க. அதனால நான் எல்லாமே உங்களுக்கு ஓவராலாக ஒரு வியூ வந்து காமிச்சிருக்கிறேன். வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக நம்ம பார்த்துட்டு வரலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம், உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கலெக்ஷன்ஸும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீடு தேடி உங்களை தேடியே வந்துடுங்க இந்த நகைகள் எல்லாமேவும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஆன்லைனில் கூட அழகாக வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுக்கான பீஸ் எதுவோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்துட்டு நீங்கள் அழகாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கம்மலும் பார்த்தீங்கன்னா விதவிதமாக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஹாரம் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு அதுக்கு மேட்சாக இயரிங்ஸும் செலக்ட் பண்ணணும் கூட சொன்னீங்கன்னா கூட அழகாக அவங்களே செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை ஹாரமும் நெக்லஸும் ஒட்டுக்கா வேணும் அப்படின்னா கூட ஒட்டுக்கா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் நம்மளோட வில்வா ஜுவல்ஸில் இருக்குங்க. வில்வா ஜுவல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ்புரம் அன்னபூர்ணா கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஆர் பிரியாணிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நேரில் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ஃப்ரெண்டி விலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே கிராம்ஸில் தாங்க வரும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வரும். நீங்கள் அழகாக பார்த்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் 19 கிராம் வருதுங்க. பார்க்க எனக்கே ஆசையாக இருந்தது.
எது எதனா வாங்குறது, எப்படிடா இவங்க இதில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, எப்படி கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்களே அப்படின்லாம் தோணுச்சு. பாருங்க இது பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இதெல்லாம் 231 கிராம் வருதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு சூப்பரான விழாவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.